விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த திமுக அரசை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது கடந்த 3ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு புயல் விழுப்புரம் மாவட்டம் அதிகாரிகளை உடைய சொல்வதை முழுக்க முழுக்க நம்பிக்கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற முதலமைச்சருக்கு கள நிலவரம் என்ன என்பது தெரியவில்லை. அதிகாரிகள் சொல்றாங்க எல்லாம் கணக்கெடுத்துட்டாங்க, உடனே அதை நம்பி எல்லாம் கணக்கெடுத்தாச்சு. எங்க கணக்கெடுத்தீங்க? நான் 2001 எம்எல்ஏ ஆனேன், மந்திரி ஆனேன். இன்னைக்கு என்ன 2024. இதுக்கு நடுவில் பல்வேறு வெள்ளம், புயல், வறட்சி நான் பல பார்த்துருக்கேன். நிறைய குறை இருக்கும், எல்லா ஆட்சியிலும் நிறைய குறைகள் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா வெள்ளம் வருகின்ற போது திட்டமிட்டு அதிமுக ஆட்சியில் மட்டும்தான் அது வருவதற்கு முன்பாக திட்டமிட்டு அந்தந்த பகுதிக்கு அமைச்சர்கள் எம்எல்ஏ அந்த பாதிப்பு வரும்போது அங்க இருப்போம். சிறுவன் கட்சிக்காரர் வருவானா, அவங்களாம் சொகுசு இந்த உலகத்துல இல்ல, அவனா வேற உலகத்துல இருக்காங்க. எம்எல்ஏ, மந்திரி, முதலமைச்சர் எப்படி அப்படியா அவங்களும் இருப்பாங்க. இந்த அதிகாரிகளுக்கு என்ன ஆட்சி வரும் மாறும், இன்னைக்கு நாங்க இருப்போம், நாளைக்கு அவங்க இருப்பாங்க. ஆனா அதிகாரியுடைய கடமை என்ன? அவருடைய கடமையை செய்ய வேண்டியதான. வெள்ளம் பாய்ச்சது, வெள்ளம் பெய்யுது, மழை பெய்ஞ்சிட்டே இருக்கு. ஆனா நாங்க எல்லா ஊருக்கும் போனோம், எல்லா ஊருக்கும் போறோம். ஆனா எங்கேயுமே ஒரு கலெக்டர், ஒரு அடிஷனல் கலெக்டர், ஒரு டிஆர்ஓ, ஒரு ஆர்டிஓ, ஒரு தாஸ்தார், ஒரு ஆர்ஐ, ஒரு விஓ, ஒரு தனாரி, ஒரு சாம்பிள், ஒரு எங்க ஒரு ஒருத்தரோட கண்ட்ரோல் பண்ணல, எங்கேயுமே இல்லை. என்ன ஆட்சி, என்ன நிர்வாகம்? ஒரு இடத்துல ஒரு அதிகாரி இல்லை. 2 பேரும் கேட்டா முதலமைச்சர் வந்துட்டு அவர் பின்னாடி சுத்தணும். அப்ப சரி, அவரு தான் போயிட்டாரு, அவருடைய கொடுக்க வந்துக்குது உதயநிதி, அவருக்கு பின்னாடி முதலமைச்சருக்கு பாதுகாப்பு கொடுங்க, அவரோட அதிகாரிகள் போங்க, வேண்டான்னு சொல்லல. ஆனால் ஒட்டுமொத்த நிர்வாகமும் ஸ்தம்பித்து போயிருக்காங்க. அப்ப இந்த மக்களை யார் காப்பாற்றுவது? ஒரே இடத்துல இல்ல. இதுதான். ஆனால் செலவு செய்திருப்பது 102 கோடி. இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டதாக இந்த நிர்வாகம் சொல்லுகிற தொகை 182 கோடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவ்வளவுதான் கணக்கு. 182. அப்புறம் சில 10 துறை சார்பா நிவாரணம் கேட்டுருக்காங்க, அந்த கணக்கு இருக்கு. ஆனா இவங்க மத்திய அரசாங்கத்திட்ட கேட்கிற தொகை எவ்வளவு தெரியுமா? 1863.52 கோடி. எவ்வளவு? 1863.52 கோடி. யாரடா ஏமாத்துற? இந்த பணம் எங்க போகுது? நீ சொன்ன கணக்கு எவ்வளவு? இந்த மாவட்ட நிர்வாகம் சொல்லி இருக்கிற கணக்கு இதுவரை செலவு செய்திருப்பது 102 கோடி. 2000 கொடுத்தது 96 கோடி. வீடு பாதிப்புக்கு 5 கோடி. கால்நடைக்கு கொடுத்திருப்பது 5 லட்சம். ஆனால் பயிர்கள் பாதிக்கப்பட்டதாக இவர்கள் சொல்லுகிற கணக்கெடுப்பு நிவாரணம் 182 கோடி. ஆனால் இவர்கள் நிரந்தர நிவாரணத்துக்கு கேட்டிருப்பது 1862.52 கோடி. மீது 1600 கோடி எங்கட போறது? யாரு கொடுக்க போற?
உங்களுக்கா? நீங்க அதுக்குள்ள ஆள் தரணும், ஆள் ஒருவருக்கு பணம் தரப்படாதுங்க. அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம், ஸ்டாலினுக்கு தான் வெளிச்சம், உதயநிதிக்கு தான் வெளிச்சம், ஏவாவேல் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு தான் வெளிச்சம், நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுகங்களுக்கு தான் வெளிச்சம். கேட்டா மாவட்டம் உள்ள ரோடு பாதிச்சு. ஏன்னா அதில் தானே 10% வாங்குவாங்க இந்த ஆளுங்க. இப்படிப்பட்ட ஆளுங்க தான். இது ஏதோ என் வாய்க்கு வந்த கணக்கெல்லாம் இல்லை. இன்னைக்கு இந்த தினத்தண்டியில மாவட்ட ஆட்சியர் கொடுத்திருக்கிற கணக்கு, அவர் கொடுத்திருக்கிற கணக்கு பாதிப்பதாக சொல்லப்பட்டிருப்பது 182 கோடி. ஆனால் நீங்கள் கேட்பது 1862.52 லட்சம். அந்த பணத்தை நீ கொடு, நாங்க ஏத்துக்கிறோம். உண்மையிலே 2000 கோடி பாதிப்பு இருக்கும், கொடு. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இந்த மாநில அரசு உண்மையிலே திரு ஸ்டாலின் அவர்களுக்கு விழுப்புரம் மாவட்ட மக்களுடைய நிர்வாகம் எடுத்திருக்கிற கணக்கு உண்மை என்றால், இந்த 1892 கோடி உண்மை என்றால், இந்த மாநில அரசு ஸ்டாலின் அரசு 1862 கோடி நிவாரணத்தை உடனடியாக நீங்கள் வழங்க வேண்டும். யாரை ஏமாத்துற? சாராயிக்கிறவன் வெள்ளையும் செல்லியமா போறோம், ஸ்கார்பியோல போறோம், பாலியல் வன்கொடுமை போடுறவன் கோட்டு சூட்டு போட்டுன்னு போறோம், கொலை கொள்ளை கற்பழிப்பு பண்றவன் ஆட்சி அதிகாரத்தில் கை போட்டுட்டு போறோம். ஆனால் நமக்கெல்லாம் சோறை கொடுக்கிற விவசாயிகளை குண்டர் சட்டத்திலே கைது செய்த அரசு தான் இந்த திமுக அரசு. இல்ல கைது பண்ணல, கைது பண்ணிச்சா இல்லையா? விவசாயிகள் மீது கை வைத்த அரசு எந்த அரசும் பிழைத்ததாக சரித்திரம் இல்லை. வஞ்சித்துக் கொண்டிருக்கிற விவசாயிகளை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற விவசாய பெருமக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற இந்த திமுக அரசு, இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய காலம் மிக விரைவில் இருக்கிறது. இனியாவது இந்த அரசு செய்த தவறை உணர்ந்து உங்களுடைய நிர்வாகம், நாங்க இல்ல, உங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்திருக்கிற அந்த பாதிப்புகளை அவர் கொடுத்திருக்கிற கணக்கின்படி 1862.53 கோடியை உடனடியாக இந்த அரசு, மாநில அரசு, திரு ஸ்டாலின் அரசு இந்த விழுப்புரம் மாவட்டத்திற்கு விடுதலை செய்து பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும், விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். ஏக்கருக்கு 50,000 ரூபாய். இதே எடப்பாடியார் ஆட்சியிலே மழை பெய்த போது, புயல் வந்த போது ஏக்கருக்கு 50,000 தர வேண்டும்.